ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே மேக்ஸ் டியூட்டோரியல் சென்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 8 10th மேக்ஸ் சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எக்ஸசைஸ் 8.1ல் ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு 63, 89, 19, 125, 79, 108, 117, 68 சொல்லி ஒரு 3, 6, 7, 8 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ரேஞ்சும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரேஞ்சுன்னு என்னன்னு எழுத போகிறோம். ஸோ ரேஞ்சுனா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு மீனிங். ஸோ அதான் ஃபார்முலா. லார்ஜஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ மைனஸ் பண்ணி வேறு ஆன்சர் தான் ரேஞ்சுன்னு எழுதுகிறோம். ஸோ இந்த சம்மில் எது லார்ஜஸ்ட் வேல்யூ 125 இருக்கா, இதுதான் பெரிய வேல்யூ. இதை விட பெருசு எதுவும் இல்லை, இதுதான் இருக்கிறதுலே பெருசு. ஸோ இதுதான் லார்ஜஸ்ட் வேல்யூ. அப்புறம் ஸ்மாலஸ்ட் வேல்யூங்கிறது எது, இதில் எது இருக்கிறது சின்ன வேல்யூ 63 தான் சின்ன. இதை விட 63 விட கம்மி எதுவும் இல்லை. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 62ன்னு ஆன்சர் வரும். ஸோ அதுதான் ரேஞ்சு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுனா எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் இந்த மாதிரி ஃபார்முலா பாக்ஸ் பண்ணி எழுதுங்க. அப்போ தான் அந்த ஃபார்முலா பாக்ஸ் பண்ணி எழுதுனா இதுக்கே உங்களுக்கு ஒரு மார்க்கு போட்டுருவாங்க. ஸோ இந்த சம்முக்கு இந்த ஃபார்முலாவுக்கு 1 மார்க், இந்த ஃபார்முலாவுக்கு 1 மார்க், இதுக்கே 2 மார்க் வேறு கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஈஸி தான். ஜஸ்ட்டு ஃபார்முலாவில் நம்பர் போட்டு மைனஸ் பண்ணுறோம், ஆட் பண்ணோம், டிவைட் பண்ணுறோம். இப்போ எல் மைனஸ் எஸ்னால் என்ன, லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ ரேஞ்சில் நம்ம எழுதியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 125 மைனஸ் 53, அதே மாதிரி தான் இங்கேயும் 125 மைனஸ் 53 எழுதுகிறோம். அப்புறம் இந்த லார்ஜஸ்ட் வேல்யூ 125, ஸ்மாலஸ்ட் வேல்யூ 63, அது வந்து ப்ளஸ் போட்டு எழுதுகிறோம். ஸோ அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 62ன்னு ஆன்சர் வரும். இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 188ன்னு ஆன்சர் வரும். ஸோ அதை ரெண்டையும் டிவைட் பண்ணி சால்வ் பண்ணால் 0.329ன்னு ஆன்சர் வரும். ஸோ இதுதான் கோஎஃபிஷியன்ட்டு. ஸோ இதெல்லாம் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ தான் ஆன்சர். அவ்வளோதான் இப்போ ஃபஸ்ட்டு சம்மு. இப்போ செகண்ட் சம் பாருங்கள். இப்போ செகண்ட் சம் என்னன்னா 43.5, 13.6, 18.9, 38.4, 61.4, 29.8. ஸோ இதுக்கு வந்து ஒரு 6 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் ரேஞ்சு கண்டுபிடிக்கணும். ஸோ ரேஞ்சோட வேல்யூ என்ன, லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான் ஃபார்முலா. ஸோ இதுக்கு லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து என்னது 61.4, இதுதான் லார்ஜஸ்ட் வேல்யூ. ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னது, இருக்கிறதே சின்ன வேல்யூ 13.6, இதுதான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ ஆறுனா என்னது, ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி வர ஆன்சர் தான் 47.8, இதுதான் ரேஞ்சு. அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு அந்த ஃபார்முலா எழுதுகிறோம். எல் மைனஸ் ஆர் பை எல் ப்ளஸ் ஆர், இதுதான் ஃபார்முலா. ஸோ எல் மைனஸ் ஆறுங்கிறது என்னது, லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஆறுன்னு தப்பாக எழுதிட்டேன். எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ். ஸோ எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ் தான் ஃபார்முலா. எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ் இதுதான் ஃபார்முலா. லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூவும் லார்ஜஸ்ட் வேல்யூ ப்ளஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூவும் போட்டு எழுதணும். இப்போ லார்ஜஸ்ட் வேல்யூ 61.4 மைனஸ் 13.6ன்னு எழுதுகிறோம். அதே மாதிரி இங்கே லார்ஜஸ்ட் வேல்யூ 61.4 ப்ளஸ் 13.6ன்னு எழுதுகிறோம். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 47.8 வரும். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 75.0ன்னு வரும். அதாவது ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து எடுக்கிறோம். இப்போ 478 வந்து பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணால் இந்த பாயிண்ட்டும் போயிடும். ஸோ 750 வர 75 தான் வரும். உங்களுக்கு இது புரியணும்னா இப்போ 47.8 இருக்குது. இது எப்படி எழுதுனா 47.8 வந்து 478/10, அதாவது 0.8 வந்து 0.8 இருக்கிற 478 போட்டு /10ன்னு போடணும். /10 போட்டால் டிவைட் ஃபார்முலேட்டாக எழுதணும். டிவைட் ஃபார்முலேட்டாக எழுதுகிறோம். அந்த கீழே 75 இருக்கா, இப்போ இது வந்து கீழே வந்து 75.0 இப்படி வந்துடும் இந்த ஃபார்மேட்டில். ஸோ இப்போ இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணால் 75.0 இந்த 0 மல்டிபிள் பண்ணால் இந்த 0 வந்து ஒரு டிஜிட் இங்கே 10 இருக்கனால பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு 0 தள்ளி போயிடும். இப்போ 47.8 இருக்குது. அதை வந்து 47/8ன்னு போடுறோம். 0.8 வந்து /10ன்னு போடுறோம். சரி, அப்புறம் 75.0 வந்து இது அப்படியே எழுதிடுறோம்.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 10 × 75.0 வந்து இதை மல்டிபிள் பண்ணால் இந்த பாயிண்ட் வந்து ஒரு 0 இருக்கிறதுனால இங்கே பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட் தள்ளி போயிடும். ஸோ ஒரு டிஜிட் தள்ளி போனால் என்ன வரும்? 75ன்னு வரும். ஸோ 75 தான் இது. ஸோ 75 தான் இது. ஸோ இதை ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா, சாரி நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன். 10 × 75.0 மல்டிபிள் பண்ண என்ன வரும்னா, ஒரு இந்த 0 வந்து 0வும் கேன்சல் ஆயிரும். ஸோ 75 தான் வரும். ஓகே அப்போ அதனால 75ன்னு போடுறோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணால் வர்ற ஆன்சர் தான் 0.64ன்னு ஆன்சர் வரும். அவ்வளோதான் இப்போ ஆன்சர். ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணுறோம். ஸோ 75யும் 470 டிவைட் பண்ணால் 0 வச்சு 6 போட்டோம்னா, ஸோ 6 வச்சு போட்டால் இந்த ஆன்சர் வந்து வரும். இதை நான் ஏற்கனவே டிவைட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் இதை நான் டேரெக்டாக போட்டேன் இங்கே ஆன்சர். நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்கப்பா. அவ்வளோதான்ப்பா ஆன்சர். 0.64 இந்த ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க.